வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அதாவது அவங்க வீட்டில் இருந்த முதியவர் ஒருத்தர் தவறி அதோடைய நேரங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்திருந்தாங்க. பார்த்துட்டு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இந்த மாதிரி பெரும்பாலும் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து 8வது நாளோ அல்லது 16வது நாளோ காரியம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ 3வது நாள் பண்ணிடுறாங்க. இல்லாட்டினா கொண்டு போய் மின்மயணத்தில் வச்ச பின்னாடி எடுத்து போய் ஆற்றுல கலந்துட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி அந்தளவு கூட ஒரு சடங்குகள், இந்த சாங்கியம் பண்ணுறது, அந்த நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் முறையாக செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் தான் சொன்னேன், அவருக்கு வயது 80 வயதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. 80 தாண்டினவங்களுக்கு ஒரு 16ஆம் நாள் நீங்கள் காரியம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த உறவு முறைகள்லாம் அழைச்சி வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னேன். அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவில் படையல் பண்ணும்போது இறந்தவர்களுக்கு படையல் பண்ணக்கூடிய உணவில் உப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கய்யா, இறந்தவங்களுக்கு நம்ம படையலில் உப்பு போட்டு செய்யக்கூடாது. அதாவது இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த உணவுப் பொருளையுமே உப்பிடாமல் உணவை படையல் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவர் சாகிற வரைக்குமே உப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டார். அவருக்கு உப்பு சத்து கூட கடைசியில் உப்பு கொஞ்சமாச்சு உள்ளம் போட்டால் தான் நான் என்னால் சாப்பிட முடியும்னு சொல்லி சாப்பிட்டாரு. அப்படி இருக்கிறவருக்கு இப்போ நம்ம எப்படி உப்பு இல்லாமல் படையல் போடுறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன். அதாவது உப்புங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதன் முதலாக அவன் சுவைத்ததே நீரில் உள்ள உப்பைத்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே கடந்த காடுகள்லையும் பாறைகள்லையும் மலை குகைகள்லையும் தான் வாழ்க்கையை நடத்தினான். இந்த மாதிரி நகரங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த தமிழ் குடிங்கிறேன். தமிழ் அதாவது நம்மளுடைய வாழ்வியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கே முன்னாடியாக வாழ்ந்தது. அப்படி வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் முதல் சுவைத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா உப்பைத்தான். ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பைத்தான் முதல்ல சுவைச்சிருக்காங்க. அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பு சுவைன்னு சொல்லி. ஏன்னா அந்த சுவைங்கிற வார்த்தையெல்லாம் பின்னாடி தான் இனிப்பு சுவை, காரம், அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா துவர்ப்புன்னு தான் வந்துச்சு ஒழிய சுவைன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த உப்புக்கு தான் சுவைன்னு ஒரு உப்பு சுவைன்னு அர்த்தம். தமிழில் உப்புக்கு சுவைன்னு ஒரு பேரே இருக்குது. அது அந்த காலத்தில் பாருங்கள், சாப்பாட்டில் உப்பு பத்தலைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருந்துச்சு. உப்பு இல்லாட்டினா அந்த உணவை உட்கொள்ள முடியாது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆகாத வேலையை செய்கிறான்னு வச்சுக்க, நம்ம ஒரு வேலையை செய்வோம், அவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பேன். அவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், உப்பு பெறாத வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற. அப்போ உப்பு எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு ஒரு மனிதன்கிட்ட இருந்திருக்கு, இந்த ஒரு சமுதாயத்துக்கிட்ட இருந்திருக்குன்னு பார்க்க போனோம்னா இதுலேயே தெரியும். உப்பு பெறாத வேலை, அதாவது அப்போ உப்பு அவ்வளவு உயர்வான நிலையில் வச்சுருந்துருக்கான். மனிதன் நெருப்பை கூட பின்னாடி தான் கண்டுபிடிச்சான். அதுக்கு முன்னாடியே உப்பை கண்டுபிடிச்சான். அதனால தான் உப்பளத்தில் அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு உப்பளத்தில் சம்பளமே உப்பாக போட்டதுனால தான் இதை அளந்து போட்டாங்களாம் உப்பு. அதனால தான் சம்பளம்ங்கிற பேரே வந்துச்சு. அதாவது உப்பை அளந்து போட்டிருக்காங்க. அந்த அதாவது உப்பளம்னு சொல்லக்கூடிய இடத்துல அன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமா இருந்தது 2 விஷயந்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நெல்லும் உப்பும் தான். அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா, மனிதன் உப்பை கண்டுபிடிச்சது அந்த நீர்லேருந்து உப்பை தனியாக பிரித்து எடுத்து மனிதனுடைய வாழ்க்கையில் படிப்படியாக பிணைந்து கொண்டு வந்த நிலையை ஏற்படுத்தினான். ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணு முதல்ல தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி ஒருபடி அரிசியை கொண்டு வரால் அது மாதிரி ஒருபடி உப்பையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த காலத்தில் உருவாக்கியிருந்தாங்க. ஒரு கணவன் வீட்டிற்கு ஒரு பெண் செல்லும்போது அந்த பெண் கையில் உப்பு கொண்டு போகணும். ஏன்னா அந்த உப்புங்கிறதே கடல் தங்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரே இருக்குது. கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய தங்கமாக கருதப்பட்ட காலம்லாம் மனிதன்கிட்ட இருந்தது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மதுரை மாவட்டத்தில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பேசி முடித்து நிச்சயம் பண்ண போகும்போது உப்பு நெல் தான் கொண்டு போய்
அங்கே வந்து அதை ஒரு ஆதாரமாக வச்சு பேசி முடித்த ஒரு நிலையெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு பழமொழியை கூட பார்த்தீங்கன்னா, தின்ன உப்புக்கு வந்து துரோகம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதாவது நீ சாப்பிட்ட உணவில் இருந்த உப்புக்கு கூட நீ வந்து துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உப்பை வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த உப்பு இறந்த பின்னாடி ஏன் உப்பு படைப்பதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு என்பதே உறவை குறிக்கக்கூடியதாக மனிதன் வந்து வச்சுருந்தான். மனிதனுடைய காலகட்டத்தில் உப்புங்கிறது வந்து ஒரு உறவை வந்து பலப்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளதாக வந்து உருவாக்கி வச்சுருந்ததுனால, இறந்தவர்களுடைய ஆன்மா அது உப்பு போட்டோம்னா திருப்பி அது அந்த சுவைக்கு அது இங்கேயே வந்து தங்கிடும். அப்படிங்கிறதுனால தான் அந்த உறவை அத்தறிவதற்காக, இறந்து போன உறவுகள் வந்து இல்லாமல் போவதற்காகத்தான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கடற்கரைகளில் வச்சு உப்பில்லாத உணவுகளை படைத்து வந்து இது பண்ணாங்க. அதாவது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை வந்து ஒதுக்குனாங்க. அந்த ஆன்மாக்கள், அதாவது அந்த இறந்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் வந்து தொடராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனிதன் வந்து அதுக்கான ஒரு வேலைகளையும் செஞ்சான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த உப்பு கனவுல வந்துச்சுன்னா நடக்காத காரியம் ஒன்று வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கனவு சாஸ்திரத்திலேயே இருக்குது. இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் விடாமல் வந்து உப்பு வந்து அவனுடைய பிறப்பு முதல் அவன் உடம்பை இன்றைக்கி எடுத்துக்க பாருங்கள். உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த உப்பு படிமானம்னு சொல்லி இருக்கும். மனிதனுக்கும் உப்புக்குள்ள தொடர்பு வந்து அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே விடாத நிலையில் இருக்கிறதுனால தான் உப்பை வந்து முதல் நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அந்த உப்பை போட்டு படைத்தோம்னா அந்த ஆன்மாக்கள், இறந்த ஆன்மாக்களும் அதை வந்து திருப்பி வந்து உறவாடிடும், அதாவது வந்து உள்ளே இருந்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்கிட்ட வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்க்க போனீங்கன்னா உப்பு இல்லாமல் உணவுகளை வந்து படைத்து முன்னோர்களை வந்து வழிபட்டாங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு விளக்கத்தை சொல்லி அனுப்பிச்சேன். நன்றி, வணக்கம்.